السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நேரத்தில் சங்கையான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆட்சி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதி என்ற நூலிலே 1924வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் இரக்க குணத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் இரக்கப்படுவான். இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமாஇ. இந்த உலகில் உள்ளோரின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும், மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், நீந்துவன போன்ற உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இரக்க குணம் உண்டு. உலகத்தில் நாம் அதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டினால் படைத்த ரப்பு நம் மீது இரக்கம் காட்டுவான். எனவேதான் உலகில் உள்ளோரின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? இஸ்லாமிய சமூகத்துல சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், மரத்திலும் இருக்கிறான், கிளைகளிலும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி பார்க்க போனா அப்படின்னா உலகத்துல எத்தனையோ தூண் இருக்குது, எவ்வளவோ மரங்கள் இருக்குது. அப்ப அத்தனை அல்லாஹ் உலகத்துல இருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் தானே. அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னா வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்கே இருக்கிறான்? அரிசியிலே இருக்கிறான். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் அரிசியிலே அவன் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால நாம உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கால்நடைகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், பாம்பு தேல் போன்ற விஷஜந்துகளாக இருக்கட்டும், எல்லாவற்றின் மீதும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டினால்தான் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான் என்பதை இந்த நபி மொழி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூ தாவூத் என்ற நூலிலே
2552வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு பாதை வழியாக நடந்து செல்கிறார். அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுகிறது. சுற்றுமுற்றிலும் பார்க்கிறார், ஒரு கிணறு இருக்கிறார். உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கிணற்றிலே இறங்குகிறார், தண்ணீர் அருந்துகின்றார், மேலே வந்து விடுகிறார். தாகம் தீர்ந்து விட்டது. மேலே வந்து பார்த்தார் அப்படின்னா, நாய் ஒன்று தாகத்தினால் ஈரமண்ணை நக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதை அவர் பார்க்கிறார். அவர் நினைக்கிறாரு, நமக்கு ஏற்பட்ட தாகம் தான் இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் கிணற்றிலே இறங்குகிறார். தன் காலில் அணிந்திருந்த அந்த ஷூவை கலட்டி அது நிரம்ப தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டுகின்றார். இந்த காட்சிகளை அல்லாஹ் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷக்கர் அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹ் அவருக்கு நன்றி கூறினான், அவரது பாவங்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சஹாபாக்கள்ல சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒருத்தர் நாய்க்கு தண்ணீர் புகட்டினாராம், அல்லாஹ் அவருக்கு நன்றி தெரிவித்தானாம், அவருடைய பாவங்களை மன்னித்திருத்தானாம் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள பிராணிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மீது நாம் இரக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் செலுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அப்போ உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் கூட தாகத்தால் பசியால் அவைகள் வருகின்ற பொழுது அவைகளுக்கு நாம் தண்ணீர் புகட்ட வேண்டும், உணவுகள் கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டு மொட்டை மாடிகள்ல கோடை காலங்கள்ல சில வீடுகள்ல என்ன செய்வாங்கன்னா, தானியங்களை தூவி விடுவார்கள், பாத்திரங்களை தண்ணீர் வைப்பார்கள். எதற்காக? பறவைகள் அந்த தானியங்களை சாப்பிட்டு தண்ணீரை அருந்தும். இது ஒரு நன்மையான காரியம். சில இடங்கள்ல தண்ணீர் பந்தல் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீர் பந்தல் வைத்து அதுக்கு திறப்புள்ளாக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிப்பாங்க. ஒரு நாள் தான் பானையில தண்ணி இருக்கும், மறுநாள் தண்ணி இருக்காது, அடுத்த நாள்ல பானையே இருக்காது, பந்தல் மட்டும்தான் இருக்கும். இது வல்ல தர்மம். அப்போ உயிருள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். தாகத்தால் வருகிறார்களா, மதத்தை பார்ப்பது கூடாது, மொழியை பார்ப்பது கூடாது, அது கால்நடையா பறவையா என்று பார்ப்பது கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பனு இஸ்ராயில், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்துல ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய தொழில் என்ன அப்படின்னா விபச்சாரம் செய்வதுதான் அந்த தாயுடைய செயல், வருமானம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அஹ்மத் என்ற நூல்ல 10583வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த விபச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு கிணற்றை சுற்றி ஒரு நாய் ஒன்று சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அம்மா பார்க்குது, இந்த நாய்க்கு தாகமா இருக்குது, அதுக்கு இறங்கி குடிக்க தெரியல அப்படின்னு அந்த அம்மா நினைத்துக் கொண்டு கிணற்றில் இறங்கி தண்ணீரை கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கின்றார். இதன் மூலமாக அந்த அம்மாவை அல்லாஹ் மன்னிக்கின்றார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப பெரும்பாலானவர்கள் செய்பவர்கள் கூட
உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிற அது நிச்சயமாக உண்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியில் உள்ளவரின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அது நாயாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், ஆடு மாடாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், பசி என்று வந்தால் அவைகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், நீர் புகட்ட வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி புகாரி என்ற நூலிலே 3318வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அம்மா 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பெண். இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன் வீட்டிற்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பூனை தொல்லை கொடுத்த காரணத்தினால் அந்த பூனையை கெட்டி போட்டுறாங்க. வீடுகள் என்றால் பூனைகள் வரத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களிலே பூனை வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரம் அசுத்தமாகாது. இப்ப நாய் வாய் வச்சுக்கிடுவோம். உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாயோ அல்லது தெருக்களில் பிரியக்கூடிய நாயோ நம்ம வீட்டு பாத்திரங்கள்ல நாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல வாய் வச்சிருச்சு அப்படின்னா 7 முறைகள் அந்த பாத்திரத்தை கழுக வேண்டும். அந்த 7வது முறை மண்ணை கொண்டு கழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன்னா அந்த நாயினுடைய எச்சில்ல சில வகையான கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் 7 முறை கழுவினால்தான், அது 7வது முறை மண்ணை கொண்டு கழுவினால்தான் அந்த கிருமிகள் சாகும். இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் அந்த நம்முடைய வாய்க்குள்ளால் சென்று விட்டால் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் அதனால் பல வகையான நோய்கள் ஏற்படும் என்பதை இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் அவர் 7 முறை கழுக வேண்டும். அது 7வது முறை மண்ணை கொண்டு கழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மண்ணுங்கிற வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, மண்ணுக்குத்தான் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. கழிவறைக்கு செல்கின்றோம், இடது கையினால் சுத்தம் செய்கின்றோம். சுத்தம் செய்த பின்னால் நாம என்ன செய்யறோம்? இப்போ சோப்புகளை கொண்டு அந்த கையை நாம் கழுவுகின்றோம். அல்லது அதற்கென்று சில திரவங்களை நாம் வாங்கி வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் ஒரு நறுமணத்திற்கு தானே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? கழிவறைக்கு சென்று இடது கையினால் சுத்தம் செய்துவிட்டு சுத்தம் செய்த கையை என்ன செய்வாங்கன்னா மண்ண வச்சு தேய்ப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் சோப்புகளையோ வேற வகையான திரவங்களை கொண்டோ கையை சுத்தப்படுத்த மாட்டார்கள். மண்ணில தேய்ச்சி தான் சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை, அந்த ஆற்றல் மண்ணுக்குத்தான் உண்டு. ஒரு காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மண்ணில விளையாடுவாங்க. நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண்ணில விளையாட்டு இருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் அதற்கு அனுமதியும் கொடுப்பார்கள். மண்ணில விளையாட போய் தான் அந்த காலகட்டங்கள்ல தோல் சம்பந்தமான நோய்களே நமக்கு வரல. ஏன்னா தோலில் உள்ள கெட்ட கிருமிகளை எல்லாம் அந்த மண் அழித்து விடும். இன்னைக்கு ஜப்பான்ல, சைனா போன்ற நாடுகள்ல சகதியை கொண்டு சிகிச்சை செய்வார்கள் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு. இன்னைக்கு நம்ம மாத்திரை மருந்து போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் அரிப்பு ஏற்படுது, சொறி ஏற்படுது அப்படின்னு போனா அப்படின்னா அவங்க மாத்திரை தருவாங்க. அதை போட்டா நாள் கணக்கா நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் மண்ணை கொண்டு ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்ல என்ன செய்வாங்கன்னா படுக்க வச்சு சகதியை ஃபுல்லா பூசிடுவாங்க. அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும். அது அந்த காலகட்டங்கள்ல மண்ண விளையாட விடுவாங்க. நீங்க பிள்ளைங்க மண்ணையா விளையாண்டுட்டு இருக்கு, செல்லுல விளையாண்டுட்டு இருக்கு. அதனால பல வகையான நோய்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா கலிமலைக்கு சென்று வந்த பின்னால் சுத்தம் செய்த கையை மண்ணிலே தேய்த்து சுத்தம் செய்வார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 4 வாய் வைத்து விட்டால் 7 முறை நீங்கள் பாத்திரத்தை கழுவுங்கள், 7வது முறை மண்ணை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். இப்ப பூனை வாய் வச்சுக்கிடுவோம், அது தண்ணீர வாய் வச்சாலும் சரிதான், நமக்கு அசுத்தம் இல்லை நாம நினைச்சா கொட்டிடலாம். ஆனால் பூனை வாய் வைத்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது, அந்த பாத்திரமும் அசுத்தமாகாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, பூனை வீட்டுக்கு வருது, இந்த அம்மா ஒரு கயிறை போட்டு கெட்டி போட்டாங்க, பூனையை கெட்டி போட்டுட்டாங்க. கெட்டி போட்டு ஃபலம் துத்இமுகா, அந்த பூனைக்கு சாப்பாடும் கொடுக்கல, வலம் ததஇஹா, அந்த பூனையை அவிழ்த்து விடல, அவிழ்த்து விட்டாவது 4 இடங்களுக்கு போய் சாப்பாடை சாப்பிட்டு வந்திருக்கோம். அவிழ்த்தும் விடாத காரணத்தினால் அந்த பெண் தகரத்து இம்ராத்தும் நார, அந்த அம்மா நரகத்தில் நுழைந்தாள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். சில வீடுகள்ல பூனை மேல கொதிக்கிற தண்ணீரை ஊற்றி விட்டுருவாங்க, நாய்கள் மேல கொதிக்கிற தண்ணீரை ஊற்றி விட்டுருவாங்க. இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையான சகோதரிகளே, சில வீடுகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீட்டை எறும்பு பூச்சி அல்லது இந்த கம்பளி பூச்சி, முருங்கை மரங்களை பார்த்தா அப்படின்னா இந்த கம்பளி பூச்சிகள் அதிகமாக காணப்படும். அந்த மாதிரி கம்பளி பூச்சிகளை அழிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா, நெருப்பை வைத்து விடுவார்கள், எறும்பு பூச்சிகளுக்கு நெருப்பு வைப்பார்கள். வீடுகள்ல பாம்போ தேலோ கூறானோ வந்து விட்டால் அதை பிடிச்சு தீல தூக்கி போட்டுருவாங்க, அது கொதிக்கிற தண்ணீர் அதுக்காக ஊற்றுவாங்க. இதுவெல்லாம் கூடுமா என்றால் மார்க்கத்தில் நிச்சயமாக கூடாது. நாம என்னதான் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் கூட இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் என்று நாம் நினைத்துக் கொண்டு இந்த தவறுகளை செய்தால், பூனையை கட்டி போட்டு சாகடிச்ச பெண் தொழிலாளியாக இருந்தாலும் கூட அந்த பெண் நரகத்திற்கு சென்றதை போன்று இந்த மாதிரி உயிரினங்களை நெருப்பால் சுடுநீரால் சாகடித்தால் அவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூதாவுதுல 2677வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபன்தலகல் ஹாஜத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சென்று விட்டார்கள். அந்த நேரத்துல ஃபரஐனா ஹும்மரத்தன் மஅஹா ஃபர்கானி, நாங்கள் சிறிய பறவை ஒன்றை நாங்கள் பார்த்தோம், தாய் பறவை. அந்த பறவையோடு 2 குஞ்சிகள். நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த 2 குஞ்சிகளை மாத்திரம் பிடித்துக் கொண்டோம். தாய் பறவை குஞ்சிகளை காணோம் என்று பறவைகளை சிறகுகளை அடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக பறக்கிறது, பதறுகிறது. இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து மன்ஃபஜஅ ஹாதிஹி பிவலதிஹா, தாய் பறவை பதறுகின்ற அளவிற்கு குஞ்சுகளை பிடித்து வைத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். நாங்க சொன்ன யார சொல்லலாம், நாங்க தான் குஞ்சுகளை பிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோம், சில தாய்மார்கள் ரயில் நிலையங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல குழந்தைய போட்டு நல்லா தூங்குவாங்க. யாராவது குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த தாய் எவ்வளவு பதறுவாங்க. இதே பதற்றம் தான்
மற்ற கால்நடைகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும். அப்ப அந்த தாய் பறவை சிறகுகளை அடித்துக் கொண்டு பதறுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டார்கள், யார் இந்த காரியத்தை செய்தது? அந்த குஞ்சுகளை கொடுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் குஞ்சியை கொடுத்தவுடன் அந்த தாய் பறவை சமாதானம் அடைகின்றது. அப்படியே ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வேறு ஒரு காட்சியை பார்த்தார்கள். ஒரு எறும்பு புற்று, யாரோ அதை நெருப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த எறும்புகளை சாகடிப்பதற்காக எறும்பு புற்றுல யாரோ ஒரு நபித்தோழர் நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் ஹர்ரக ஆதிஹி, இந்த புற்றுக்கு நெருப்பை வைத்தவர் யார் என்று கேட்டார்கள். குல்னா நஹ்னு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் நெருப்பை வைத்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லா யம்பகி அய்யுஅஸிப பின்னாரி இல்லா ரப்புன் நார். நெருப்பை யார் படைத்தாரோ அந்த இறைவன் தான் நெருப்பை கொண்டு வேதனையும் செய்வார். நாம நெருப்பை படைச்சோம், நெருப்பை பத்த வைக்கலாம், தீக்குச்சியை கொண்டு லைட்டை கொண்டு நெருப்பை உருவாக்கலாமே தவிர படைத்தவன் யார் அப்படின்னா அல்லாஹ் தான் நெருப்பை படைத்தான். உலகத்துல எந்த ஒன்றையும் நாம் படைக்க முடியாது, உருவாக்க முடியும். உருவாக்குவதற்கு தேவையான பொருளை படைத்தது யார்? அது அல்லாஹ் தான். அதனால நெருப்பை கொண்டு வேதனை செய்வது என்பது அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல எறும்பு பூச்சிக்கு நெருப்பு வைக்கிறாங்க. நாம எறும்பு பொடி போட்டு சாகடிக்கலாம், அது தவறு கிடையாது. சில இடத்துல மண்ணெண்ணையை ஊற்றுவாங்க, தவறு கிடையாது. மண்ணெண்ணையை ஊற்றித்தான் தீயும் பொருத்தி வச்சிருவோம் அப்படின்னா அது தவறா போயிடும். கம்பளி பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கலாம், நெருப்பு வைப்பது கூடாது. பாம்பு தேல்லாம் அடிப்பதாக இருந்தால் ஒரே அடியில் அதை அடித்து நாம் கொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்துவது கூடாது. எவைகளை இஸ்லாம் கொல்லும்படி சொல்லுகிறதோ அவைகளை சித்திரவதைப்படுத்தாமல், நெருப்பில் போடாமல், கொடி நீரிலே போடாமல் அவைகளை தாராளமாக அடித்துக் கொள்ளலாம் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சமீபத்துல நாம் எல்லாம் ஒரு வீடியோ பார்த்திருப்போம். வடநாடுகளில் உள்ள இளைஞர்கள், ஒரு 5-6 இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குடிசை மாதிரி ஒன்றை உருவாக்கி, ஓலையினால் ஒரு குடிசை ஒன்றை உருவாக்கி அந்த விறகுகளை எல்லாம் தூக்கி போட்டு நெருப்பை பற்ற வைக்கிறாங்க. நெருப்பை பற்ற வைத்து உயிருள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி உள்ள போடுறாங்க. அந்த ஆடு கத்துகிறது. கருத்த மாறி ஒரு கம்பு வச்சிருக்கிறாங்க, நீளமான ஒரு கம்பு. வெளியே வர்ற ஆட்டை மறுபடியும் உள்ள தள்ளி விடுறாங்க. மறுபடியும் அந்த ஆடு கத்திக்கொண்டே வெளியே வருகிறது. மறுபடியும் உள்ள பிடிச்சி தள்ளுறாங்க. கத்துகிறது, கதறுகிறது. கடைசியில கட்டெல்லாம் நின்று கரிக்கட்டையாக அந்த ஆடு மாறி விடுகிறது. அப்ப இதெல்லாம் இவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பை கொண்டு யாரையும் வேதனை செய்வது கூடாது என்று சொல்லி இருக்க, கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் இது போன்ற மிருகத்தனமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். 2 தினங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ, அதே இளைஞர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு நாயை கட்டி வைத்து கம்பாலே அடிச்சு சாகடிக்கிறாங்க. அதை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு விளையாட்டாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் வேட்டையாடுவது இஸ்லாத்தில் கூடும். வேட்டையாடுதல் என்றால் என்ன? சுதந்திரமாக திரியக்கூடிய ஒரு முயல் அல்லது ஒரு பறவை. அந்த பறவையை நாம என்ன செய்யலாம்? வேட்டையாடலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்து நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால
அக்காலத்து அரபுகள், அறியாமை காலத்து அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நாயை கட்டி போட்டுருவாங்க, ஒரு ஆட்டை கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு அதன் மீது அம்பை எறிவார்கள். அம்பை எறிந்து பழகுவார்கள் வேட்டையாடுவதற்காக. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த மாதிரி இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு, இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, பெருமானார் சபித்தார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடிய செய்திகளும் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக அருமையான சகோதரிகளே, இது போன்ற காரியங்களை நாம் ஒருபோதும் செய்வது கூடாது. நமக்குள்ள உணர்வுகள் தான் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அறியாமை காலத்து அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடு மாடுகளுக்கு அடையாளம் போடுவார்கள். முகத்துலதான் அடையாளம் போடுவாங்க. அடையாளம் எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரு இரும்பு கம்பியை நல்ல பழுக்க காய்ச்சி முகத்துல சூடு போடுவாங்க. ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டித்தாங்க. யாரையும் அடிப்பதாக இருந்தாலும் அல்லது கால்நடைகளுக்கு அடையாளம் போடுவதாக இருந்தாலும் முகத்தில் அடிப்பது கூடாது, முகத்தில் அடையாளம் போடுவது கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மாணவர்கள் மாணவிகள் தவறு செய்தால் கன்னத்தில் அடிக்கிறார்கள். இது மாபெரும் ஒரு தவறு. பெரும்பாலான பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் ஏதாவது சேட்டை செய்தால் கன்னத்தில் அடிக்கிறார்கள், பிடரியில் அடிப்பார்கள். இதுவெல்லாம் மாபெரும் தவறு. ஏனென்றால் நடந்த ஒரு கதை, ஒரு அம்மா தம் பையனை அடிக்கிறாங்க கன்னத்துல. அந்த பையனுக்கு 2 கண்ணுமே குருடாகிவிட்டது. அடித்து 30 ஆண்டுகள் அந்த பையன் வாழ்கின்றார். 2 கண்களும் குருடாகவே வாழ்ந்தார். எங்கெல்லாம போய் காமிச்சாங்க கண் மருத்துவமனையில. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், மூளைக்கும் கண்ணுக்கும் உள்ள நரம்பும் அது குண்டாகிவிட்டது, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அடிக்கலாம். நீங்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அடிக்கிறதே இல்லை. அதாவது பள்ளிக்கூடங்கள்லையும் நீங்க ஆசிரியர்கள் அடிக்க முடிகிற குழந்தைகளை அடிச்சா உடனே இளைஞர் என்ன செய்யறான், காவல்துறையில போய் அவன் வழக்கு துடிக்கின்றார், கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சீன் தருவதற்கு பதிலாக சீன் தருவது காணப்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயந்தார்கள். இன்னைக்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை. கத்திய கொண்டு வந்திருக்கிறானா, அருவாளை கொண்டு வந்திருக்கிறான்னு தெரியல. பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களை மாணவர்களை அடித்து துவசம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அப்ப பிள்ளைகளை நாம் அடித்துதான் வளர்க்க வேண்டும். அது கன்னத்தில் அடிப்பது கூடாது. காது சூடா போயிடும், வாய் பேச முடியாமல் போயிடும், கண்கள்ல பார்வை இல்லாமல் போய்விடும் என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கின்றார்களே. இந்த கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரையும், அது மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், முகத்தில் நீங்கள் அடிப்பது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். சமீபத்துல நாம எல்லாம் ஒரு செய்தியை பார்த்திருப்போம் தொலைக்காட்சி பெட்டியில. என்ன செய்தி அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு விழா நடக்குது. அந்த விழால ஒரு போட்டி நடத்துறாங்க. என்ன போட்டி தெரியுமா? 2 ஆடுகளை மோத விடுகிறார்கள். ஆட்டி சண்டை, சேவல் சண்டை. போட்டிக்கு நடக்கத்தான் செய்யுது. சண்டை சேவல்னே விற்பனைக்கு வந்திருக்குது, சண்டை ஆடுனே வந்திருக்குது. அதுக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும். அந்த சண்டைகளை செய்வது கூடுமானா ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் சேவல் சண்டை, ஆட்டு சண்டை, யானை சண்டை, அதே நேரத்தில் ஒட்டக சண்டை எல்லாம் நடைபெறும். அறியாமை காலத்து அரபுகள் அதெல்லாம் நடத்தி பணம் சம்பாதிப்பாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது.
2 பேருடைய சேவலை மோத விடுறது, அவருடைய காலில் சிறு கத்திகளை கட்டி விடுவார்கள். எந்த சேவல் செத்து விட்டதோ அந்த சேவலுக்கு சொந்தக்காரன் உயிருள்ள சேவலின் சொந்தக்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டும். பணத்தை வைத்து சேவல் சண்டை நடைபெறக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கால்நடைகளை மோத விடுவதை, பறவைகளை மோத விடுவதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்தார்கள். வேணும்னா மனிதர்கள் மோதிக்கொள்ளலாம், மல்யுத்தம் நடைபெறுகிறதா இல்லையா, குத்துச்சண்டை நடைபெறுகிறதா இல்லையா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதை விடுத்து ஆடுகளை மோத விடுறது பாவ வாயில்லாத ஜீவராசி. அது எப்படி தெரியுமா பழக்கப்படுத்துறாங்க? இந்த ஆடு மாடுகள் சேவலை எப்படி சண்டைக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதை கேட்டாலே ஒரு கொடூரமாக இருக்கிற ஆண் இனத்தை மட்டும்தான் சண்டைக்காக பயன்படுத்துவார்கள். இப்ப ஆண் ஆடாக இருக்கட்டும், ஆண் மாடாக இருக்கட்டும், காளையாக இருக்கட்டும், சேவலாக இருக்கட்டும், ஆண் ஒட்டகமாக இருக்கட்டும், அது என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை சண்டைக்காக நாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் அந்த கால்நடைகள் பறவைகள் பருவ வயதை அடைந்த பின்னால ஜோடியோட சேர விடவே மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டுல இந்த மாதிரி மனிதர்கள் போக்சோ சட்டத்தில் இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தகுந்த ஜோடி இல்லாத இளைஞர்கள் அல்லது கணவனை மனைவியை இழந்த ஆண்கள் தான் பெரும்பாலும் போக்சோல கைது செய்யப்படுவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். பருவ வயதை அடைந்தவுடன் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணத்தை செய்து வையுங்கள். இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்கள் தான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள். பருவ வயது அடைந்துட்டா அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஜோடியை தேடுவது இயற்கைதான். இது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, பறவைகளுக்கும் அந்த எண்ணம் ஏற்படும், கால்நடைகளுக்கும் அந்த எண்ணம் ஏற்படும். ஆனால் அந்த சண்டைக்காக வேண்டி பயன்படுத்துகின்ற பொழுது அந்த மிருகங்களை, கால்நடைகளை, பறவைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா ஜோடியோடு ஒன்று சேர விடவே மாட்டார்கள். அப்ப அந்த கால்நடைகளுக்கு ஒரு வெறித்தனம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்த கால்நடைகளுக்கு பறவைகளுக்கு அக்ரூட்டு, பாதாம் பருப்பு, பிஸ்தா இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை மட்டும்தான் கொடுப்பார்கள். அது ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்தும். கடைசியில வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக அது சண்டையிடக்கூடிய ஒரு உயிரினமாக அது மாறிவிடும் என்பதை அந்த சண்டைக்காக வேண்டி உருவாக்கக்கூடியவர்கள், பயிற்சியாளர்கள் இந்த கருத்தை நமக்கு தெரிவிக்கின்றார்கள். யானைகளுக்கு மதம் பிடிக்கல. ஏன் மதம் பிடிக்குது? 3 மாதங்களுக்கு ஒரு தடவை தன் ஜோடியோடு சேர விடவில்லை என்றால் அந்த யானைகளுக்கு மதம் பிடிக்கும். அந்த யானை காவலர்களுக்கு தெரியும். அந்த யானைகளுக்கு ஒரு வகையான ஆசை வந்துவிட்டால் காதிலிருந்து ஒரு வகையான நீர் வடியும். உடனே அந்த யானைகள் என்ன செய்வாங்கன்னா ஜோடியோடு விட்டு விடுவார்கள். ஜோடியோடு விடவில்லை என்றால் அந்த யானைகளுக்கு மதம் பிடிக்கக்கூடிய ஒரு காட்சியிலே இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, அப்ப எந்த உயிரினமாக இருந்தாலும் அவைகளை வேதனைப்படுத்துவதோ அவைகளை தேவையில்லாமல் கொள்ளுவதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது. மன் கத்தல உஸ்பூரன், உஸ்பூர்னா சிட்டுக்குருவி. நீங்க செல்போன் டவர்லாம் வந்த பின்னால இந்த சிட்டுக்குருவி எதனே அழித்து போய்விட்டது. வரக்கூடிய காலங்களில் காகங்கள் அழித்து விடும். வரக்கூடிய காலங்களில் இப்ப மைனா எனவே காணும். சிட்டுக்குருவிகள்லாம் ஒரு காலகட்டத்துல அசல் நேரத்துல பார்த்தா அப்படின்னா ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வில் கம்பங்களில் வில் உயர்களிலே அவைகள் அமர்ந்திருக்கும், மைனாக்கள் அமர்ந்திருக்கும்.
ஆனா அந்த செல்போன் டவர்ல வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அவைகளினால் அந்த சிட்டுக்குருவி மைனா இடங்களே அழிந்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். வரக்கூடிய காலங்கள்ல காகங்கள் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல எதை படைத்தாலும் கூட அந்த படைப்புகள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு நன்மைகளை வைத்திருக்கின்றார். காகங்கள் இருக்கிறதே, காகங்கள் மூலமாக கூட மனித சமுதாயத்திற்கு பல படிப்பினைகள் உண்டு. கவிஞர்கள் படிப்பார்கள், காகத்தினால் 3 வகையான படிப்பினைகள் மனிதனுக்கு உண்டு. காகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? காலையில் எழுந்திருத்தல், காணாமல் புணருதல், மாலை குளித்து மனை புகுதல் என்று சொல்வார்கள். காலையிலே பாருங்க, நாம எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே காகங்கள் கத்த ஆரம்பித்துவிடும். இப்ப பெரும்பாலான இடங்கள்ல காகம் சத்தமே காலம், அது நம்மள மாதிரி படுக்க தூங்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம். காகங்கள் இல்ல, ஒண்ணு இருக்கிற காகங்களும் அமைதியாகிவிட்டது. 2வது, காகம் தன் ஜோடியோடு இணைவதை யாரும் காண முடியாது. அதை காணாமல் புணருதல், மாலை குளித்து மழை புகுதல். பகல் நேரத்துல ஃபுல்லா இரவேறும், மாலை நேரங்கள்ல கூடுகளுக்கு செல்லும் பொழுது குளியல் போட்டுதான் வீட்டுக்கு போகுமா. அப்ப நாம என்ன செய்யணும்? பகல் நேரங்களை எவ்வாறு வேலை செய்கிறோமா, வீட்டிற்கு வரும் பொழுது அல்லது வந்த பின்னால் நம் உடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த காகத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்படையை தருகின்றார். உலகத்துல இஸ்லாமிய சமூகம், அதே கிறிஸ்துவ சமுதாயம், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லோருமே நாம இறந்துட்டோம் அப்படின்னா மண்ணை தான் நாம புதைக்கிறோம். கிறிஸ்துவ சமுதாயங்களும் மண்ணில் தான் புதைப்பார்கள். இந்து சமுதாயத்துல ஒரு சிலர் எரித்து விடுவார்கள், ஒரு சிலர் புதைத்து விடுவார்கள். இப்ப நம்ம மண் தோண்டி புதைக்கிறத இது யாரின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா காகத்தின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல இந்த செய்தியை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மகன்கள். ஒரு மகன் பேரு காபில், இன்னொரு மகன் பேரு ஹாபில். இந்த காபில் தான் மூத்தவர், ஹாபில் இளையவர். 2 பேருக்கு ஒரு சின்ன சர்ச்சை, ஒரு சண்டை. அண்ணன் என்ன செஞ்சாருன்னா தம்பியை கொலை செஞ்சிட்டார். இதுதான் உலகத்தில் நடைபெற்ற முதல் மரணம். முதல் மரணமே இயற்கை மரணம் அல்ல, படுகொலைதான். அதான் உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு கொலைகாரனுடைய தீமையிலிருந்து ஒவ்வொரு பங்கும் முதல் கொலைகாரனாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு அந்த பங்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த கொலைக்கு காரணம் என்ன? பொறாமை. ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமை பண்றான் அப்படின்னா நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், என் கல்வியை பார்த்து, என் செல்வத்தை பார்த்து, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து, என் அழகை பார்த்து அவன் பொறாமைப்படுகின்றான். எனவே அவனால் ஏற்படக்கூடிய கேள்விகளை விட்டோம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாள் இரவிலும் படுக்கையில் அமர்ந்து கொண்டு குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் வ மின் ஷர்ரி வாசித்தின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதாவது பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய கேள்விகளை விட்டோம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறது. சென்ற வாரம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 7 வயது பெண் குழந்தை பாட்டி வீட்டுல படுத்து கிடக்கு. மறுநாள் காலையில் பார்த்தா குழந்தையை காணும். ஊர் முழுக்க தேடிட்டு காவல்துறை, கடைசியில பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்னால் உள்ள கிணத்துல அந்த 7 வயது குழந்தை திறமா மிதக்குது. என்னன்னு கேட்டா அந்த பெண் குழந்தையின் மீது எல்லோரும் பாசமா இருந்திருக்கிறாங்க.
இது அந்த பெண் குழந்தைகளுடைய அத்தைக்கு மாமிக்கு பிடிக்கல. நமக்கும் புள்ள இருக்குத, நம்ம புள்ள மேல யாருமே பாசம் செலுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற பொறாமையில அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, தன்னுடைய மருமகளை தூக்கி கிணத்துல போட்டு சாகடிச்சிருக்கு. அப்போ பொறாமையினால் ஏற்படக்கூடிய கெடுதிகள், பொறாமத்தான எதை வேணாலும் செய்வான், அவனால இந்த தொல்லைதான் வரும் அப்படின்னு நம்மளால நிர்ணயிக்கவே முடியாது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம், நாளிதழ்கள்ல வந்த செய்தி. ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், அதே பையன் படிக்கிற வகுப்பறையில வேற ஒரு பொண்ணு. ஆனா இந்த பையன் நல்ல படிக்கிற பையன், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற பையன். இது அந்த பொண்ணுடைய தாயாருக்கு பிடிக்கல. இந்த பையன் நல்லா படிக்க போயிட்டானே, நம்ம பிள்ளைக்கு மதிப்பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது, இந்த பையனை சாகடிச்சுட்டா நம்ம பொண்ணுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கல அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில பொறாமையினால ஒரு திட்டம் தீட்டி அந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு தண்ணி பாட்டில்ல விஷத்தை கலந்து அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் போய், என் பையன் இந்த வகுப்பறையில படிக்கிறான், கிளாஸ்ல படிக்கிறான், அந்த பையன் உங்க அம்மா தந்துதான் இந்த பாட்டில கொடுத்துருங்க அப்படின்னு வாட்ச்மேன் என்ன செய்யறாரு, வாங்கி அந்த பாட்டில் பையன் மேல கொடுத்துருங்க. அந்த பையன் பார்த்தா நம்ம அம்மா தான் தந்திருக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருந்தான். குடிச்ச கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு எடுக்கிறான். கடைசியில மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க, பையன் இறந்துருந்தான். கடைசியில பார்த்தா இந்த தண்ணியில விஷம் வந்திருக்குது. யாரு கொண்டு வந்தா, யாரு கொடுத்தா, ஸ்கூல்ல உள்ள கேமராவை ஓட விட்டு பார்த்தா தாய் வரல, அந்த பொண்ணுடைய தாய் வந்திருக்கிறார். கடைசியில் அவரை கைது செய்து விளக்கம் கேட்டதுக்கு அந்த அம்மா விளக்கு மாறி மாறி விளக்கம் கொடுத்துருக்கு. என் பிள்ளை நல்லா படிக்கல, அவன் நல்லா படிக்கிறான், அதுல பொறாமையிலாக அந்த பையனை நான் கொண்டேன் என்று அந்த அம்மா பேட்டி கொடுத்ததை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதனால பொறாமை வரும் பொழுது பொறாமைக்காரனின் கெடுமையை விட்டோ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுது எந்த ஒரு உயிரினத்தையும், அது எறும்பாக இருக்கட்டும், வேற ஒன்றாக இருக்கட்டும், விஷஜந்துகளை பார்த்தா உடனே கொள்ளணும். பாம்பு ஐயப்பாவுக்கும் ஐயோப்பாவும் போவதுன்னு விட முடியுமா? வீட்டுக்கு ஒரு தேர் வருது, ஐயோப்பாவும் வந்தா வந்து போட்டோம்னா நம்மளையும் சேர்த்து தூக்கி போயிடும். அதுல தேடு, பாம்பு, நட்டுவாக்காரி, பூரா இந்த மாதிரி விஷஜந்து வந்துச்சுன்னா உடனே நாம் அடித்து சாகடிக்க வேண்டும். இது அல்லாம ஒரு எறும்பாக இருந்தாலும் தேவையில்லாமல் நாம் அதை கொல்லுவது கூட. அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவையில்லாமல் ஒரு சிட்டுக்குருவியை கொன்று விட்டார். சிட்டுக்குருவியை நம்ம சாப்பிடலாம், மார்க்கெட்ல அனுமதி இருக்கு. தேவையில்லாம கொல்லக்கூட, சாப்பிடுகின்ற நோக்கம் இல்லாம சிட்டுக்குருவியை கொண்டு குருவிக்கு போடக்கூடாது. இப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, மறுமை நாள் ஆகிரத்துல தேவையில்லாமல் சிட்டுக்குருவியை கொண்டவரை அழைத்து, ஏன் அந்த சிட்டுக்குருவியை கொன்ற என்று அல்லாஹ் கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அப்ப தேவையோடு கொலை செய்வது என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையோடு கொல்வது என்று சொன்னால் அதை பிஸ்மில்லாஹ் சொல்லி அழிக்க வேண்டும். அது இறந்த பின்னால் அதை உரித்து சுத்தம் செய்து சவை செய்து சாப்பிட வேண்டும். ஒரு கோழியை அறுக்கிறோம், அதுக்கு அப்படி குருவிக்கு போட்டுறதா, இது தேவையில்லாமல் அறுப்பதற்கு சமம். ஒரு ஆட்டை அறுக்கின்றோம், அறுத்து முடிச்ச பின்னால் குருவிக்கு கொட்டப்பட்டதைக்கு போடுறதா, இது தேவையில்லாமல் அறுப்பதற்கு சமம். இதற்கு மறுமை நாள் ஆத்திரத்துல அந்த சிட்டுக்குருவி வரும், அந்த ஆடு வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜ்ஜ அது கத்துமா, அல்லாஹ்ட்ட கத்துமா, யா அல்லாஹ் என்னை அறுத்தான், ஆனா என்னை சாப்பிடல, உப்பு தண்ணி போட்டுட்டான், என்னை சாப்பிடுவதற்காக அறுத்தால் நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் என்னை அறுத்து என்னை சாப்பிடாமல் மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுக்காமல் என்னை தூர எறிந்து விட்டால் என்ன அந்த சிட்டுக்குருவி அந்த ஆறு மாலை அல்லாஹ்விடத்தில் முறையிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக
நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். ஆக அருமையான சகோதரிகளே, நாம் மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் எவைகளை அறுக்கும்படி இஸ்லாம் சொல்லுகிறதோ அவைகளை முறையாக நாம் அறுத்து சாப்பிட வேண்டும். முறையாக அறுத்தல் என்றால் என்ன? இஸ்லாம் ஜீவ காருண்யத்தை நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. ஒரு ஆடு அறுக்க போறோம் அப்படின்னா அந்த ஆடு பார்க்கிற மாதிரி கத்தியை தீட்டக்கூடாது. ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது வேறு ஒரு ஆடு பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்டை அறுப்பது கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இப்ப நாம ஒருத்த வெட்ட வாரம் வச்சுக்கிறோம், நமக்கு முன்னாலே ஒருத்தர் கட்டியை தீட்டுறா, நமக்கு எப்படி இருக்கும்? இதே உணர்வுகள் தான் அந்த ஆடு மாடுகளுக்கு இருக்கும். எனவே கத்தியை நல்லவிதமாக தீட்ட வேண்டும், மறைமுகமாக தீட்ட வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லித்தான் அறுக்க வேண்டும், கழுத்தில்தான் அறுக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது. கழுத்தை ஒரேடிய துண்டாக்கி விடக்கூடாது, துண்டித்து விடக்கூடாது. 3 குழாய்களை நாம் அறுக்க வேண்டும். ஆடு மாடுகளை கோழிகளை நாம் அறுத்தால், ஒன்று உணவு குழாய், 2வது இரத்த குழாய், 3வது உயிர் குடிச்சி. இந்த 3ஐயும் நாம் அறுக்க வேண்டும். இதுதான் முறையாக அறுப்பதில் விதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம எந்த எறும்பு புற்றுக்கோ அல்லது அந்த கம்பளி பூச்சிகளுக்கோ, சில வீடுகளை செவுத்து பாம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சில பேர் நெருப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை விளையாண்ட சில பேர் பார்ப்பாங்க. ஒரு பாம்பு பொங்குக்குள்ள போயிட்டு அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு குத்திதான் அதை வெளியாக்கணும். உள்ளதைக்கு நெருப்பதிக்கு போறதோ கொதி நீரை ஊற்றுவதோ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். மீறி நாம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் எல்லா உயிரினங்கள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் ஈவு இரக்கத்தோடு நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.